கற்றது உலகளவாகவும் கல்லாதது கைவிடங்களவாகவும் இருக்கிறது. ஹலோ எவ்ரிவான், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோ நம்ம பேசுகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு அரசியல் சூழ்நிலைகள் என்ன அண்ட் எல்லாத்துக்கும் இல்லை நம்மளுடைய தாவைக்கு அரசில் என்னெல்லாம் நடந்திருக்கு அப்படிங்கிற சில விஷயங்கள் இந்த வீடியோ நான் பேச போகிறேன். அந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கிளிம்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜய் அண்ணா சிஎம் ஆகிறதுக்கு முன்னாடி, எலெக்ஷனில் ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி, எலெக்ஷனே நடக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஹிண்ட்டை சொல்லியிருந்தாரு. அது இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. ஓகேங்களா? அது என்ன அப்படிங்கிறது வீடியோட எண்டில் நான் சொல்கிறேன். பட் அட் சேம் டைம் இன்னைக்கு என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது நம்ம இந்த வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, அறநிலையத்துறையில் எங்கெங்கெல்லாம் தவறுகள் நடந்தாலும் நீங்கள் மெயில் ஐடி காண்டாக்ட் பண்ணலாம், எங்களுக்கு மெயில் நீங்கள் ஷேர் பண்ணலாம். ஸோ தட் நாங்கள் ப்ராப்பராக ஆக்ஷன் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு மெயில் ஐடி அவர் கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏவா வேலு அவர்கள் இன்னைக்கு ஆக்சுவலி அப்பியர் ஆக வேண்டியது. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அவர் உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால நாங்கள் 10 நாளுக்கு அப்புறம் சிங்கப்பூர்லேக்கு ஒரு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிருக்காரு. ட்ரீட்மெண்ட்லாம் முடிச்சு 10 நாளுக்கு அப்புறம் நான் உங்களுக்கு சந்திக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு பர்டிகுலர் விஷயத்தை அவர் அட்வொகேட்ஸ் மூலிமா தெளிவுபடுத்தியிருக்காரு. ஸோ அவருக்கு உடல்நிலை சரியில்லை அப்படின்ற மாதிரியும், ஸோ கூடிய சீக்கிரம் குணமடைந்து அவர் நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம பிரார்த்தனை செஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைல்டு, ஸோ 18 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க யாராவது வண்டி ஓட்டுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க ஆக்ஷன் அவங்களோட பேரண்ட்ஸ் மேலே எடுக்கப்படும் அப்படின்னா, ஆல்ரெடி இப்போ ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் ஒரு பர்டிகுலர் ஆக்சிடென்ட், மைனர் ஒருத்தர் வண்டி ஓட்டின்னு போயிட்டு போலீஸ் ஆஃபீஸர் ஆக்சிடென்ட் ஆகுது. அவருக்கு உடலில் காயங்கள் ஏற்பட்டிருக்கு. ஸோ அவருடைய பேரண்ட்ஸ் மேலே ஆக்ஷன்ஸ் எடுக்கப்பட்டிருக்கு. ஸோ அதுவும் நீங்கள் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. பசங்ககிட்ட வண்டி கொடுக்குறது தவிர்த்துக்கோங்க. விச் எஸ்பெஷலி 18 வயசுக்குள்ளே இருக்கவங்ககிட்ட வண்டியை கொடுக்குறது கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் இல்லை, ஃபுல்லாகவே அவாய்ட் பண்ணிக்கோங்க. தப்பான ஒரு விஷயம். நெக்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரகுபதி அவர்கள் போன ஆட்சியில் இருந்த அமைச்சர் ரகுபதி அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜய் அவர்கள் செந்தில் பாலாஜி அவர்கள் அரெஸ்ட் பண்ண அப்புறம் தான் கரூருக்கு போவேன்னு சொல்லிட்டு சபை மீது தான் எடுத்திருக்காருன்னு தெரியல. அவ்வளோ தீவிரம் காட்டின்னு இருக்காங்க அவர் அரெஸ்ட் பண்ணுறதுக்கு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை அவர் சொல்லியிருக்காரு. அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிவசங்கர் அவர் இன்னைக்கு அப்பியர் ஆயிருக்காரு. அவர் கொஷின்ஸ்லாம் கேட்கப்பட்டிருக்கு. அவர் ஒரு கேஸ் அப்பியர் ஆகிட்டு ஒரு பக்கம் கொஷின்ஸ் போயிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செந்தில் பாலாஜியும் அவருடைய தம்பி அவர்களும் சகோதரர் அவர்களும் அப்ஸ்காண்டில் இருக்காங்க. அவங்க தீவிர தேடுதல் வேட்டையில் இருக்காங்க. அவங்க எப்படின்னா அரெஸ்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக தேடிட்டு இருக்காங்க. செந்தில் பாலாஜி அவர்கள் இப்போதைக்கு அப்ஸ்காண்டில் இருக்கார் அப்படின்ற மாதிரி தெரிய வந்திருக்கு. நெக்ஸ்ட் விஷயம், அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் இன்னைக்கு அரெஸ்ட் செய்யப்பட்டிருக்காரு. அவர் விஜயன் கிட்ட விஜயனை பற்றி தப்பாக பேசின அவதூறு வழக்குக்காக இன்னைக்கு அவர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. காலையில் அவரோட ஹியரிங் வந்தது, முன் ஜாமீன் கேட்ட ஹியரிங் வந்தது. அது தள்ளுபடி செய்யப்பட்டு அடுத்த 90 நிமிஷத்தை அவர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுவுமே இன்னைக்கு நடந்திருக்கு. அவர் விஜயனை பற்றி ரொம்ப தப்பாக பேசியிருக்காரு. அவ்வளோ அதனால ஒருத்தர் பேசவே கூடாது. ஒரு ஃபேமிலியாக ஒருத்தர் ஒரு வீடியோ பார்த்துட்டு இருக்காங்க, ஒரு நியூஸ் சேனல் பார்க்குறாங்க, அந்த நேரத்தில் ஒரு தனி மனிதனை பற்றி அது மாதிரி பேசுறது தப்பு. பட் அவர் ஒரு ஸ்டேட்டோடைய சீஃப் மினிஸ்டராக இருக்காரு, சிட்டிங் சீஃப் மினிஸ்டர். அவரை பற்றி ஒருத்தர் தப்பாக பேசுகிறாங்க அப்படிங்கிறது அவ்வளோ ஏற்புடையது இல்லை அப்படின்றதும், நீ ஜட்ஜ் அவர்களே அதெல்லாம் கோட் பண்ணி தான் அந்த கேஸ் தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. கேஸ் இல்லை, முன்ஜாமீன் தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ அவர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காரைக்குடியில் ஒரு எஸ்ஐ மேலே காரைக்குடியில் இருக்கிற ஒரு பர்டிகுலர் ஊரில் இருக்கிற எஸ்ஐ மேலே ஒரு அட்டாக் நடந்திருக்கு. அந்த அட்டாக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மணல் காலத்தில் ஏற்பட்ட வேற ஒரு கட்சியினுடைய பிரமுகர் அவர் உள்ளே போயிட்டு சண்டை போட்டு எஸ்ஐ அட்டாக் பண்ணியிருக்காரு. தடித்தறி நடந்திருக்கு. ஸோ அதுவுமே ஒரு பக்கம் கேஸ் ஃபைல் பண்ணப்பட்டிருக்கு. ஓகேங்களா? இவ்வளோ விஷயங்கள் இப்போ நடந்திருக்கு. அண்ட் முக்கியமான 2 விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று நம்மளுடைய முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவரை பற்றி சில விஷயம் பேசணும் அப்படின்னு நினைக்கிறேன். அவரை பற்றி ரொம்ப நம்ம பயங்கரமாக நிறைய பேர் அட்டாக் பண்ணுறாங்க. அவர் வாடா போடான்னு பேசுறது, இந்த மாதிரி நிறைய கமெண்ட்ஸ் பார்க்க முடியுது. நம்ம நேர்கொத்தர்கிட்ட பேசணும்னா எந்த அளவுக்கு மரியாதை தருமோ அதே மாதிரி தான் கமெண்ட்ஸ்லையும் எந்த ஒரு மீடியாலையும் நம்மளுடைய கம்யூனிகேஷனுக்கு மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு தனி மனிதரை பற்றி அவர் நம்மளுடைய முன்னாள் முதல்வர் அவர்கள், ஸோ அவரை பற்றி நம்ம தப்பாக பேசுகிறதோ சொல்லவே முடியாது. அந்தளவுக்கு நிறைய கமெண்ட்ஸில் நிறைய போஸ்ட்ஸை நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டால் நல்லாயிருக்கும். குறைச்சிக்கிறதுல அதெல்லாம் இல்லாமல் ஒரு ஹெல்த்தியான ஒரு பாலிடிக்ஸ் பண்ணுறது நல்லாயிருக்கும் அப்படின்றது என்னுடைய வேண்டுகோள். ஸோ அதை நீங்கள் உங்கள்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தனி மனிதர் அப்படின்னு வரும்போது நமக்கு தெரியாது. அவங்க கூடவே இருந்து நம்ம அந்த 5 வருஷம் எப்படி ஆட்சி பண்ணாங்க அப்படின்னு பார்க்கல. பட் அப்படி இருக்கும்போது பிளைண்டாக நம்ம அவங்க தப்பாகவே ஆட்சி செஞ்சுருந்தாலும் அந்த மாதிரி ஒருத்தர் நம்ம
அவதூறாக பேசுறது, மரியாதை இல்லாமல் பேசுறது எல்லாமே வந்து ரொம்ப தப்பான விஷயம். யாராக இருந்தாலும் நம்ம மரியாதை கொடுத்து பேசணும் அப்படிங்கிறது வந்து இந்த வீடியோ மூலிமா அவங்ககிட்ட பேசிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். முன்னாள் முதல்வர் அவர்கள் வந்து என்றைக்குமே ஒரு நல்ல மனிதராக இருப்பார். அவர் வந்து நிறைய பேருக்கு விஷஸ் பண்ணுறாரு, அவரும் நிறைய செஞ்சுலாம் இருக்காரு ஓகேங்களா. ஸோ ஜஸ்ட் லைக் தட் அவர் வந்து முன்னாள் முதல்வர், நீங்கள் வந்து ஆட்சியில் இருக்கோம் நம்ம பேசுவோம் அப்படின்ற மாதிரிலாம் இல்லாமல் அவருக்கான மாண்பு, அவருக்கான மரியாதை அப்படிங்கிறது என்றைக்குமே நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து இந்த வீடியோ மூலிமா அவங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேன். நாம மற்றவங்க இந்த விஷயத்தை எடுத்துக்காட்டாக இருக்கணும் அப்படிங்கிறதும் இந்த வீடியோ அவங்ககிட்ட சொல்லிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜய் நான் வந்து ஃபர்ஸ்டே சொல்லியிருந்தேன், ஏன்டா இந்த விஜயை தொட்டோம் அப்படின்ற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுதான் ஃபர்ஸ்டே சொல்லியிருந்தேன். அதுதான் இன்னைக்கு வந்து நடந்திருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து தேடிட்டு இருக்காங்க, இன்னொரு பக்கம் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க, இன்னொரு பக்கம் சிவசங்கர் அவர்கள் வந்து இன்றைக்கி என்கொயரி போயிட்டு வந்திருக்காரு. ஸோ ஏகப்பட்ட விஷயங்கள் இன்றைக்கி தமிழ்நாடு பாலிடிக்ஸ் நடந்துட்டு இருக்கிறது வந்து பயங்கரமாக இருக்குது. ஸோ லிட்ரலி இட் இஸ் ஹேப்பனிங் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ இன்னைக்கு ஷேர் பண்ண முடிஞ்சு ஒருத்தருக்கு நாலேஜ் சொல்லுங்க, நான் நம்புறேன். தேங்க்யூ ஸோ மச்.